இருக்கா இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கா இருக்கு, என்னெல்லாம் ஒரு குடும்பம் வாழறதுக்கு தேவையோ அது எல்லாமே இந்த இடத்துல கிடைச்சது. அதுவும் ரொம்ப லோ காஸ்ட்ல, அதுவும் சீக்கிரமா அப்ரிசியேஷன் ஆக போற இடத்துல. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே திருச்சி கார்பரேஷனோட லிமிட் வந்துடும். ஸோ திருச்சி கார்பரேஷன் லிமிட் வருதுன்னா அந்த கார்பரேஷன் லிமிட்ல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதை இமீடியட்டா இருக்கிற நம்ம மஃப்சல் ஏரியா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால சீக்கிரமா டெவலப்மெண்ட் ஆகும். இன்னொன்னு, இன்னைக்கு திருச்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு காரணம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்றாங்க. அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர அவுட்டர் ரிங் ரோட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி போனா பைபாஸ் அங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ அங்க இருந்தே நம்ம சைட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ்ல நம்மளால டிராவல் பண்ணி வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு லாஜிஸ்டிக்கல் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு இருக்கிற இடம் இது. இந்த பக்கம் அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல பார்த்து சிப்காட், இன்னைக்கு ஒட்டுமொத்த திருச்சியோட முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா கவர்மெண்ட் பாக்குறது திருச்சியோட சிப்காட். அந்த சிப்காட் அங்க வருது. கிட்டத்தட்ட 153 ஃபேக்டரிஸ். ஒவ்வொரு ஃபேக்டரிஸ்லயும் ஒரு 2000 பேர் வேலை செய்வாங்க. அப்ப எத்தனை லட்சம் பேர் வேலை செய்வாங்கன்னு பாருங்க. அவ்வளவு பேர் வேலை செய்யற இடத்துல கமர்ஷியலும் அதிகமா